வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல தினம் கலவரம் நடக்கக்கூடிய உலகத்துல கொடூரமான ஜெயில ஒரு பணக்கார பிளே பாய் ரவுடிய ஒரு நாளுக்கு உள்ள போட்டுருந்தாங்க. அவன் வெளியே வேணா பிளே பாயா இருக்கலாம், ஆனா உள்ள அவனை வச்சு பிளே பண்ணக்கூடிய ஏகப்பட்ட கொரில்லா பாய்ஸ் இருக்காங்க. அதுலயும் சைக்கோத்தனமான கைதிகளை அடைச்சு வச்சிருக்கிற ரெட் ஜோன் தனியா ஒரு அபாய பகுதி இருக்கு. அப்படிப்பட்ட ஜெயில இந்த ரவுடியை தூக்கி போடுறப்போ அங்க கலவரம் வெடிச்சது. ஒரு நாள் அவனால அங்க தாக்கு பிடிக்க முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கறத இன்னைக்கு கதையில பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற படத்தோட பெயர் ஜெயில் பிரேக். படத்தோட முதல் சீன்லயே அந்த ஜெயில கவர்மெண்ட் ரோட்ல வரையக்கூடிய ட்ரையாங்கிள் டிராபிக் சிம்பிளை ஒருத்த மண்டையில பச்சை குத்திட்டு சுத்துறான். இவன் பேர் தான் திரிகோண மண்டையன். நம்ம பாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டாமினிக் டொரெட்டோட தொலைஞ்சு போன அண்ணன் பையன். ஒட்டம்பை எப்பவும் வெறப்பா தான் வச்சுட்டு சுத்துவாப்ல. சாப்பிடுற இடத்துல லைன்ல நிக்காம நேரா உள்ள பூந்து தூக்கிட்டு போய் ரஃபா உட்காந்து சாப்பிடுறாப்ல. இவருக்குன்னு அங்க ஒரு கேங் இருக்கு. கையில பள்ளி, கழுத்துல தெல்னு வகை வகையா அனிமல்ஸ பச்சை குத்திட்டு சுத்துற மிருகப்பைய கூட்டம். அவங்க கூட சேர்ந்து திரிகோணம் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அங்க டிவி நியூஸ்ல பிளாஷ் நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தா பிளே பாய்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மிக முக்கியமான ரவுடிய போலீஸ் கைது பண்ணிட்டாங்கன்னு காமிக்காங்க. அவன் கையில மாட்டின விலங்க ஏதோ தங்க பதக்கம் வாங்கின மாதிரி தூக்கி காமிச்சிட்டே வர அங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க அவனுக்கு பிளையிங் கிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவன் மேல கொலை, கொள்ளை, கடத்தல்னு ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. பல வருஷம் தேடி போலீஸ் இவனை பிடிச்சிருக்காங்க. ஆனா இவனோ நான் கோர்ட்ல வந்து இந்த கேங்குக்கு உண்மையான லீடர் யாருங்கிறத தெரியப்படுத்துவேன்னு சொல்றான். அந்த நியூஸை ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்கிற பொண்ணு ஒருத்தி பார்த்த உடனே செம கடுப்பாயிடுறா. ஏன்னா அவன் மறைமுகமா சொன்ன அந்த கேங்கோட உண்மையான லீடரே இவதான். இவங்க பேர் கள்ளிராணி. இவங்க கட்சுனிங்கிற பேராலும் அறியப்படுவாங்க. கட்சுனி யாருன்னு தெரிஞ்ச 90s கிட்ஸ் கமெண்ட் பண்ணாம அமைதியா படத்தை பார்த்து முடிச்சுங்க. பிளே பாயா கைது பண்ண போலீஸ் அவனை பிரே காலா அப்படிங்கிற ஒரு ஜெயில போட போறதா நியூஸ்ல சொல்றாங்க. இதை டிவில பார்த்துட்டு இருந்த நம்ம அண்ணன் திரிகோணம் அவர் அசிஸ்டன்ட் மினி மொட்டைன்ற கண்ணை காமிக்க அவனும் தலையை அசைக்கான். அடுத்த சீன்ல ஒரு பாக்ஸிங் ஸ்கூலை காமிக்காங்க. அங்க உள்ள ரிங்ல நம்ம ஹீரோ ஒரு சடையன் கூட முரட்டுத்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வர்ற ஒரு போலீஸ் ஆபீசர் ஊருக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் அங்க கூட்டு வராரு. அடிக்கிற நம்ம ஹீரோ அடி வாங்குற சடையன் அங்க பாக்ஸிங் பேக்கை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்க இந்த பொண்ணு எல்லாருமே ஒரே போலீஸ் டீம். இவங்க எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் ரூம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்ட அந்த போலீஸ் அதிகாரி அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி நிப்பாட்டி, இவர் நம்ம ஸ்டேஷன்ல புதுசா சேர்ந்திருக்காரு. இவருடைய முதல் அசைன்மெண்ட் கைது பண்ணி இருக்கிற பிளே பாய பிரேக்லா சிறையில போய் பத்திரமா அடைக்கிறது தான். அதுக்கு இவருக்கு துணையா நீங்க எல்லாம் கூட போகணும்னு நம்ம ஹீரோ, சடையன், அந்த பொண்ணு 3 பேரையும் செலக்ட் பண்றாங்க. அவனுக்கு எதுக்கு இந்த போலீஸ் காவல்னா பிளே பாய் இருந்த அந்த கேங்கோட பேரு பட்டர்ஃபிளை கேங். அது சாதாரண கேங் கிடையாது. அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆள் உண்டு. ஹோட்டல்ல தரதடைக்கிற ஆயால இருந்து பார்ல பறக்க ஓடுற மாயா வரைக்கும் இவங்க கேங்ல இருக்கிற எல்லாருமே பெண்கள் மட்டும்தான். அழகா பார்த்து ஏமாந்து அல்லையில குத்து வாங்கிறாங்க அப்படின்னு வார்னிங் பண்ணி தான் இவங்களை அனுப்பி விடுறாங்க. மீட்டிங் கலைஞ்ச உடனே நம்ம ஹீரோ போய் அவன் பேக்கை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த இன்ஸ்பெக்டர், நீ இன்னைக்கு சண்டை போடுறத பார்த்தேன், அந்த ஸ்டைல் என்ன முவே தாயா அப்படின்னு கேட்கான். இல்ல, இது சிலோன்ல எங்க அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்த அடிமுறை. தடைய அடி அடிச்சுன்னா தாடை கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு போயிடறான். அடுத்த நாள் மிஷன் இருக்கிறதுனால முந்தின நாள் நைட்டு சரக்கு இறக்க போட்டு கொஞ்சம் ஜாலி பண்ணிக்கலான்னு பார்ல போய் குடிச்சு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே தூரத்துல ஒரு கார்ல நம்ம கள்ளிராணி கட்சுனி உட்காந்துருக்கா. அவ ஏற்கனவே பிளே பாயா போடுறதுக்கு ஜெயிலுக்குள்ள ஒரு ஆளை செட் பண்ணிட்டா போல இருக்க. அங்க வேலை பார்க்குற ஒரு லேடி இவனுக்கு கொடுக்குற சாப்பாட்டுல ஒரு விஷம் மருந்த கலந்து விட்டுறதா. அதை போய் அவன் முன்னாடி வைக்க அது விஷம் கலந்த நூடுல்ஸ் தெரியாம எடுத்து வாயில அமுக்க போறான். அப்ப உள்ள வர்ற நம்ம இன்ஸ்பெக்டர் ஹீரோவும், தம்பி உன் டைம் முடிஞ்சது கிளம்பு அப்படிங்காங்க. எலியா கொஞ்சம் சாப்பிடாத விடுங்களே அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் கிடையாது, நேரம் இல்ல, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளப்பி கூட்டு போயிடுறாங்க. ஸ்கெட்ச் மிஸ் ஆயிட்டு இங்க கட்சுனி வெளியே உட்காந்து போலீஸ் வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்க. அங்க ஒரு வண்டியில பழைய சாமான்லாம் ஏத்தி இறக்கிட்டு இருக்காங்க. அப்போ கதவை திறந்து போலீஸ் ஜீப்பு வெளியே வருது. மாப்பிள்ளை இதுல தாண்டி போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீப்பை ஃபாலோ பண்ண சொல்றா. இவங்க கார்ல அந்த போலீஸ் ஜீப்பை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க. தூரத்துல ஒரு பில்டிங் மாடியில சிவாஜி கணேசன் மாதிரி மாசா நடந்து வர ஒரு பொண்ணு கையில ஒரு துப்பாக்கி. ஆனா இந்த படத்தை டைரக்டரை பொறுத்த மட்டும் அது ஸ்னைப்பர் துப்பாக்கி. மாடியில வச்சு ஸ்கோப் வழியா பார்க்க தூரத்துல ஒரு ரோட் பிளாக் தெரியுது. அந்த ரோட் பிளாக்ல 2 பொண்ணுங்க தான் நிக்காங்க. அவங்களும் ட்ரம்முக்கு பின்னாடி 2 PK-47 துப்பாக்கியை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அப்ப ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பின போலீஸ் ஜீப் அங்க வர உடனே துப்பாக்கி எடுத்துட்டு போய் வண்டியை முற்றுகையிட்டு இருக்காங்க. அதை பார்த்த டிரைவர் அரண்டடிச்சு வெளியே ஓடி வந்துடுறான். அதே நேரத்துல பின்னாடி உள்ள பாதையும் கார்ல வந்து பிளாக் பண்ணிடுறா நம்ம கள்ளிராணி கட்சுனி. அந்த 2 பொண்ணுங்களை போய் ஜீப்போட பின் கதவை திறந்து துப்பாக்கி தூக்குறாங்க. பார்த்தா உள்ள பெப்பர் பேன் எம்டியா இருக்கு. ரெண்டாவது ஸ்கெட்ச் மிஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கட்சுனி உடனே போன் எடுத்து பிளான் சி அப்படிங்க. அங்க நம்ம பயலுகளோ இவனை போலீஸ் ஜீப்ல தூக்கிட்டு வராம அந்த பழைய பொருளை ஏத்திட்டு அழைக்கிட்டு இருந்தாங்களே அந்த வண்டியில பிளே பாயை தூக்கி போட்டு கொண்டு வராங்க. அது ஆக்சுவலா ஒரு மீன்பாடி வண்டி. உள்ள ஐஸ் கட்டி குளிர் தாங்க முடியல. நம்ம பிளே பாய்க்கோ ஒண்ணுக்கு முட்டிட்டு வருது. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது, கதவை மட்டும் லைட்டை தொடங்க, ரன்னிங்லேயே அடிச்சுக்கிறேன் அப்படிங்க. மூடிட்டு வாடே, இன்னும் கொஞ்ச நேரம் தான் சொல்லிட்டு அவனை வண்டியில உட்கார வச்சு ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அங்க பிளான் சி எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருது. பிரேக்லா ஜெயில கைதிகளை பார்க்க வந்த மக்கள் லைன்ல நின்றுகிட்டு இருக்க. அதுல 2 அழகான குமரிகளும் நிக்காங்க. வேற யாரு? கட்சுனி ஆளுங்க தான். அப்ப அங்க போலீஸ்காரன் ஒவ்வொருத்தரையா ஸ்கேன் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். அதுல அந்த பொண்ணை ஸ்கேன் பண்ணவும் டிரெக்டர் கீன்னு கத்துது. என்னதுன்னு கேட்கவும் அவ சட்டக்குள்ள கையை விட்டு டாலர் எடுத்து வெளியே காமிக்கா. அதுக்கே பய கசிஞ்சிடறான். பிறகு
இந்த 2 பொண்ணுங்களும் உள்ள வந்துடுறாங்க. இவங்க யாரை பார்க்க வந்திருக்காங்கன்னா நம்ம அண்ணன் திரிகோண மண்டையனை தான். அவங்க உள்ள வந்து உட்காரவுமே நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கு கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொல்ல இவங்க 2 கோடின்னு சொல்றாங்க. எனக்கு அதுக்கும் மேல வேணுங்க, அதுக்கும் மேல வேணும்னா வெளியே இருக்கிற உன் பொண்டாட்டி பிள்ளையில கொண்டு விடுவேன், பேசாம நீ இதுக்கு ஒத்துக்கிட்டனா உன் பொண்டாட்டி பிள்ளையில நீ ஜெயில கிடக்கிற நேரம் வாங்கின கடனை 2 கோடி ரூபாய் அசால்ட்டா அடைச்சுக்கிட்டு ஜாம் ஜாம்னு வாழலாம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவும் திரிகோணம் ஓகேன்னு சொல்லிடுறான். உடனே பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பொண்ணு அவ காலை சொரியிற மாதிரி துணியை மேல தூக்க அங்க இருந்த போலீஸ்காரன் அதை பார்த்து விளவளத்து போயிடுறாங்க. அந்த கேப்ல இந்த டாலரை போட்டிருந்த பொண்ணும் அதை ஓபன் பண்ணி ஒரு சின்ன மாத்திரைய நம்ம திரிகோணம் கையில கொடுத்துடுறா. ஓகேன்னு டீல போட்டு அவளுக்கு கிளம்பிடுறாங்க. நைட்டு இருட்டில் நம்ம ஹீரோ குரூப்ஸும் அந்த பிளே பாயை கூப்பிட்டு பிரேக்லா ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. அவனை மாடிப்படியில ஏத்தி கூட்டு போயிட்டு இருக்கப்போ எதிரில் ஒருத்தனை சவப்பட்டியில தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. செத்தவன் தவறான நேரத்துல செத்துருப்பான் போல இருக்க, பெட்ஷீட்டை போட்டு மறைச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்த பிளே பாய் யோ இது ஜெயிலா இல்ல ஹாஸ்பிட்டலா அப்படின்னு கேட்கான். இங்க இதெல்லாம் சகஜம்தான், இவன் நேத்து நைட்டு செத்தவன் அப்படின்னு போற போக்குல அசால்ட்டா சொல்றாங்க. நைட்டு தூங்குற நேரம் ஆயிட்டுங்கிறனால அங்க ஜெயில் வார்டனு கைதிகளை எல்லாம் தூங்க சொல்லி சத்தம் போட்டு போயிட்டு இருக்கான். பிளே பாய ஜெயிலுக்குள்ள போட வந்த நம்ம இன்ஸ்பெக்டர், ஹீரோ, சடைய இவங்க எல்லாருடைய ஆயுதத்தையும் அங்க உள்ள ஜெயிலரு பாதுகாப்பா வாங்கி வைக்கிறது. ஏன்னா சிறைக்குள்ள போறப்போ இந்த ஆயுதங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம இன்ஸ்பெக்டர் வச்சிருக்கிற லத்தியை மட்டும் விட்டுருந்தாங்க. அது உள்ள உங்களுக்கு தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லத்தியை வச்சுக்க விட மற்ற ஆயுதங்கள் மொபைல எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நம்ம பிளே பாய உள்ள கூட்டு போறாங்க. வழிபாதையில நடந்து போவ 2 சைடும் செல்லுக்குள்ள கடக்கிறவங்களாம் இவங்களை கொலவெறியோட முறைச்சு பார்க்காங்க. அவங்களையெல்லாம் தாண்டி நேரா போனா சூப்பர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெட் ஜோன் இருக்கு. அங்க எரியிற விளக்கே சிவப்பு கலர் தான். அதுக்கு தனியா ஒரு செக்யூரிட்டி கார்டை போட்டிருக்க. இவங்க வரவுமே அவன் பட்டன் அமைக்கி கதவை ஓபன் பண்ணி விடுறான். உள்ள போனா செல்லுலயே கதவுல ரத்தமா வடிஞ்சிருக்கு. என்ன இங்க ரத்தம் வடியுது அப்படின்னு சடையன் அந்த ஓட்ட வழியை எட்டி பார்க்கான். சடார்னு ஒருத்தன் முன்னாடி வந்து வள்ளுங்க. அதை பார்த்த சடையன் ஷாக் ஆகி பேக் அடிச்சிடறான். அப்பதான் அந்த ஜெயிலர் சொல்றான், இவன் பேர் பெனந்தண்ணி பாஸ்கர், இதுவரை 18 பேரை கடிச்சு தின்றுருக்கான், அதுலயும் அடுத்தவங்க காதை விரும்பி கடிப்பான், பார்த்துன்னு சொல்லிட்டு அந்த கதவை புட்டு நம்ம பிளே பாய உள்ள கூட்டு போறாங்க. அதே நேரத்துல ஜெயிலோட இன்னொரு பக்கம் நம்ம திரிகோண அண்ணனுக்கு வாயில நொறையா தள்ளுது. ஐயா காப்பாத்துங்க அப்படின்னு செல்லுல உள்ளவங்க எல்லாம் கத்த வார்டன் ஓடி வந்து பார்க்கான். மொட்டையன் உள்ளே செத்துக்கிட்டு போயிருவானு சொல்லிட்டு கதவை திறந்து அந்த மினி மொட்டையனை உதவிக்கு கூப்பிட்டு இவனை கைத்தாங்கள வெளியே தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போதே நம்ம அண்ணன் உடம்புல வைப்ரேஷன் ஸ்டாப் ஆயிடுது. அப்படி கெத்த எந்திரிச்சு நின்று திரும்பி வார்டனை பார்க்க அவன் உடம்புல வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. கண்ணத்துல கையை வச்சு ஒரு திருகுறாரு. அவன் செத்து கீழே விழுந்துடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பிளே பாய ஜெயில அடைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதே நேரம் அந்த ஜெயிலோட இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் ஆபீசர் உட்காந்து நியூஸ் படிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த செக்ஷனோட கதவுக்கு வெளியே 2 போலீஸ் ஆபீசர் வந்து நிக்க வந்திருக்கிறது மார்வேஷத்துல நம்ம திரிகோணமும் அவர் அசிஸ்டன்ட் மினி மொட்டையனும். போலீஸ்காரரை பிடிச்சு மூக்குல ஒரே குத்து அவர் பாக்கெட் உள்ள சாவி எடுத்துட்டு போய் அங்க ஜெயில இருந்த எல்லா செல்லையும் இவங்க திறந்து விட்டுறாங்க. இப்படியே ஒவ்வொரு செக்ஷனா போய் எல்லா செல்லையும் திறந்து விட்டுக்கிட்டு இருக்க அங்க ஒரு செக்ஷன்ல ஜெயிலுக்குள்ள ஒருத்தன் கிடக்கான். அவன் பேர் சுள்ளி, நம்ம திரிகோணத்துடைய ரைவல் கேங் லீடர். நீ உள்ளே கலந்து சாவல அப்படின்னு திரிகோணம் பேசிக்கிட்டு இருக்க சடர் நாங்க போலீஸ்காரங்க உள்ள வந்துடுறாங்க. அதை பார்த்த நம்ம திரிகோணமும் மினி மொட்டையனும் 2 பேரும் தனியா நின்று வந்த 10 பேரை அடிச்சு சாக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல போலீஸ் எல்லாம் கூட்டமா சேர்ந்து திரிகோணம் மேல ஏறி உட்காந்து கும்மு. அப்போ சைட்ல இருக்கிற செல்ல இருந்து ஒருத்தன் கையை விட்டு திரிகோணம் பையில இருந்த சாவி எடுத்து பக்கத்து செல்ல இருந்த சுள்ளிட்ட கொடுத்துறான். சுள்ளி கதவை ஓபன் பண்ணிட்டு அவன் கேங்கோட வெளியே வர அதுக்குள்ளேயும் நம்ம திரிகோணம் போலீஸ்களை அடிச்சிடறான். இவன் வெளியே வந்ததை பார்த்து அவர் அதிர்ச்சியாவ இங்க இருந்து உனக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மினி மொட்டையனை கூப்பிட்டு ஓடிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சடையன் அந்த போலீஸ் பொண்ணு இன்சு எல்லாரும் பிளே பாய உள்ள அடைச்சுக்கிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்க அப்ப செல்ல இருந்த ஒரு கைதி நம்ம இன்ஸ்பெக்டர் மூஞ்சிலே துப்பிடுறான். தலைவர் கடுப்பா வராரு. ஆனா இவங்கிட்ட சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டு வந்துடுறாங்க. வெளியே வார்டன் இருக்கிற இடத்துக்கு வரவும் நான் போய் முகரை கழுவிட்டு வந்துடுறேன்னு இவர் பாத்ரூம்ல போய் கழுவிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பாத்ரூம்குள்ள ஒரு 5-6 கைதிகள் வந்துடுறாங்க. என்ன போலீஸே தனியா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவரை அடிக்க வராங்க. சடார்னு லத்திய உருவன இன்சு புரூஸ்லி ஸ்டைல்ல இவங்க கைகாலெல்லாம் அடிச்சு உடச்சு விட்டுருக்காரு. இங்க நம்ம ஹீரோவோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டான். இன்ஸ்பெக்டர் ஆளை காணோம். மூஞ்ச கழுவ போறேன்னு போய் சொல்லிட்டு உள்ள குத்த வச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்காங்க. அப்ப வெளியே ஒரு கைதி பறந்து வந்து விழுறான். என்னடா நடக்கு அப்படின்னு பார்க்காங்க. சட்டுன்னு சைலன் ஒலிக்கிற சத்தம் கேக்கு. கும்பல ஒரு கைதி கூட்டம் இவங்களை நோக்கி ஓடி வராங்க. அதை பார்த்த இன்ஸ்பெக்டர் இங்க ஓடி வர ஜெயிலரோட சேர்ந்து இவங்க 5 பேர் மட்டும் எதிரில் வந்த 50 பேரை இழுத்து சண்டை போடுறாங்க. அந்த ஜெயிலரையும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா சாக்கி சன்படம் எல்லாம் பார்த்து வளர்ந்துருப்பாரு போல இருக்க. ஒவ்வொருத்தனையும் அசால்ட்டா தூக்கி விளாசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ் பொண்ணு அவ கெத்த காமிக்கா. நம்ம சடையனோ லத்திய வச்சு முட்டையை அடிச்சு கலக்கி போட்டு விட்டுருதான். இங்க இவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்க அங்க பிளே பாயோ இப்படி ஒரு கேவலமான ஜெயில வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். எந்த இடம் பார்த்தாலும் கரப்பான் பூச்சியா ஓடிக்கிட்டு இருக்கு.
அவசரத்துக்கு ஒண்ணுக்கு போலான்னு டாய்லெட் ஓபன் பண்ணாலும் அதை பார்க்கவே சகிக்க மாட்டுக்கு. கண்ணை மூடிட்டு ஒண்ணுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சிப்ப திறக்கான். அப்ப பின்னாடி சாவி குலுங்குற சத்தம் கேக்கு. திரும்பி பார்த்தா ஒரு கைதி ஒருத்தன் சாவியோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். கொல்லா செல்ல இருந்து தப்பிச்சு வந்திருப்பான் போல. உள்ள வந்து சட்டையிட்ட எல்லாம் கலத்தி தூக்கி வீசவும் நம்ம பிளே பாய் அண்ணன் மிரண்டு போய் என்ன விட்டுருங்கன்னு கதறாரு. அந்த கைதியோ கையில வச்சிருக்கிற அந்த பெரிய சாவியை கொண்டு நோண்டி எடுக்கிற மாதிரி சிம்பிள காமிக்க, அண்ணே சாவி வேண்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளே பாய் தானாவே திரும்பி செவுத்த பார்க்க குனிஞ்சிடுறாரு. ஆனா அந்த குல்லா செல்லு காரணம் பிளே பாயோட கோட் சூட்டை மட்டும் உருவி விட்டுருதான். அப்ப செல்லுக்குள்ள வேற 4 கைதிகள் வந்துடுறாங்க. இங்க நம்ம இன்ஸ்பெக்டர் கேங்கோ அந்த கைதிகளை அடிச்சு போட்டு எப்படியோ தப்பிச்சு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் நம்ம பிளே பாய உடனே கண்டுபிடிச்சாகணுங்க. அதை கேட்ட ஹீரோ உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா, மொத்தம் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு ஓடணுங்க. அதுல இவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடாகி கைகலப்பாயிருது. இறுதியா இன்ஸ்பெக்டர் உயர் அதிகாரி அப்படிங்கறதுனால அவர் சொல்ல தட்ட முடியாம எல்லாரும் பிளே பாயை தேடி போறாங்க. ஆனா ஜெயிலுக்குள்ளயோ நம்ம திரிகோணம் மூஞ்சில ரத்தத்தை ஸ்ப்ரே பண்ணிட்டு ரோலெக்ஸ் மாதிரி மேல ஏறி நின்று ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். இங்க இருக்கிற என்னோட சிங்க குட்டிகளே, அந்த பிளே பாயை எவன் பிடிச்சு வந்தாலும் அவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றான் அப்படிங்க. இன்னைக்கு டே 1 அப்படின்ட்டு கையில லத்தி எடுத்துட்டு அவர் கிளம்ப கூட்டம் மொத்தமும் இவர் பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம இன்ஸ் ஹீரோ எல்லாரும் பிளே பாயை அடைச்சு வச்ச செல்லுக்கு வராங்க. உள்ள யாருமே இல்ல, எம்டியா இருக்கு. கீழே ரத்தமும் செந்தல. பிளே பாய் அவனை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, அப்ப ரைட்டு நம்ம கிளம்பிடலான்னு ஹீரோ சொல்றான். ஆனா மறுபடியும் இன்ஸ்பெக்டரும் அவனுக்கு வாக்குவாதமாவது. இந்த வாட்டி இந்த போலீஸ் பொண்ணு நம்ம இங்க வந்ததே பிளே பாயை ஜெயில அடைக்கிறதுக்கு தான். அவன் இல்லாம நம்ம எப்படி போறது, அவனை தேடி கண்டுபிடிக்கணும்ன்றதா. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு செக்ஷன் கதவு ஓபன் ஆகிற மாதிரி அலாரம் சவுண்ட் கேட்க அலறடிச்சு ஓடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா பிளே பாயை ஒரு 2-3 பேர் இழுத்துட்டு போறாங்க. நேரா கொண்டு போய் அந்த இன்னொரு கேங்ஸ்டரான சுருளி முன்னாடி போய் நிப்பாட்டுறாங்க. என்ன போ விட்டுரு, நீ என்ன கேட்டாலும் நான் தாரேன் அப்படின்னு சொல்ல, உள்ள கடக்கல நீ எனக்கு என்னடே தரப்போற அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆள்கிட்ட போனை வாங்கி யாருக்கோ கால் பண்றாப்ல. இந்த பக்கம் நம்ம கள்ளிதானி கட்சுனியை காமிக்காங்க. அவ கட்டான வாளை வச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப யாரோ உள்ள வந்த மாதிரி சட்டுன்னு வாளை அவன் கழுத்துல வச்சிடறா. பார்த்தா இவ வீட்டு வேலைக்காரன். இவ போன் அடிக்குதுன்னு அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். போன் எடுத்து அட்டன் பண்ணி பேசினா எதிரில் நம்ம சுள்ளி. பிளே பாய் உனக்கு பணமா வேணுமான்னு கேட்க, ஆமா நீ யார் பேசுறது அப்படின்னு கேட்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். பிளே பாய் இப்ப என்கிட்ட தான் சிக்கியிருக்கான், 2 கோடி ரூபா கொடுத்தா அவன் கதையை முடிக்க அப்படின்னு சொல்ல இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. போன வச்ச சுள்ளி பிளே பாயை முழங்கால் போட வச்சு அவன் நாக்கு அறுக்கிறதுக்காக கத்திய பக்கத்துல இட்டு போறாப்ல. அப்ப சடார்னு நம்ம திரிகோணத்தோட கேங் மெம்பர்ஸ் அங்க வந்துடுறாங்க. இவங்க கேங்குக்கும் அவங்க கேங்குக்கும் உள்ள பயங்கர சண்டை நடக்கு. ஆளாளுக்கு மாறி மாறி குத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கொல்லா செல்லு காரணம் நடுல நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதை பார்த்த ஒருத்தன் அவனை முதுகுல தூக்கி போட்டு கொண்டு போயிடறான். சுருளியும் அவன் ஆளுங்களும் திரிகோணத்தை ஆளு கூட சண்டை போட்டுட்டு இருக்க கேப்ல நம்ம பிளே பாய் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இங்க கட்சுனியோ பழைய நினைவுகளை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுல இவளும் அந்த பிளே பாயும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. முழு கொலியை அடிச்சு முழுங்கினவன் பணத்தாலேயே அவன் கையும் வாயையும் துடைக்கான். அப்ப நம்ம கட்சுனி, இந்த பட்டர்ஃபிளை கேங்ல இருக்கிற ஒரே ஆம்பளை நீ மட்டும்தான், ஏன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா, ஏன்னா சம்பவம் செய்யற சிறப்பான ஆள் நான் தானே அப்படின்னு அவன் சொல்றான். இதை அவன் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க சம்பவக்காரனை சதறி அடிச்சு ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க. தப்பிச்சு ஓடின பிளே பாய் போதைக்கு வர வழி இல்லாம அந்த டேஞ்சர் ஜோனான ரெட் ஜோனை திறந்து விட பார்க்கான். ஆனா ஓபன் பண்ற மிஷினை உடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயும் இவனை விரட்டி வந்த ஆட்கள் வந்துல அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு அவன் நின்றுகிட்டு இருக்க. இவன் மிஷினை போட்டு குத்துனதுல பின்னாடி கதவு திறந்துடுது. அப்ப அதை பார்த்த இவனை துரத்திட்டு வந்த கைதிகள் பயந்தடிச்சு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. கையில கம்பி எடுத்தோன்னா அவங்க தெரிச்சிட்டாங்க போல இருக்க அப்படின்னு பிளே பாய் நக்கலா சிரிக்கான். அப்படியே திரும்பி பார்த்தா அங்க பிணந்தண்ணி பாஸ்கர் வந்து இவன் காதை மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த பிளே பாய் அவனும் தெரிச்சிடறான். ஆனா பிணந்தண்ணி மட்டும் இல்ல, அந்த ரெட் ஜோன்ல இருந்த ஒரு சைக்கோ கொலையாளியும் வெளியே வந்துடுறான். இந்த பக்கம் நம்ம போலீஸ் குரூப்போ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க 2 போலீஸ்காரங்க காப்பாத்தீங்கன்னு ஓடி வராங்க. என்னன்னு பார்த்தா ஒருத்தன் கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு வெறப்பா வரான். அதை பார்த்து நம்ம சடையன் யாரா இவன் சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போடுறதுக்காக போறான். பார்த்தா அவன் பின்னாடி ஒரு கூட்டமே ஓடி வருது. அதை பார்த்த சடையன் அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு ஓடிடுறான். பங்காளிங்க வந்துட்டாங்க, படுக்க போட்டு ஏத்திர வேண்டிதான் அப்படின்னு போலீஸ் குரூப் அவங்களை ஏத்து போவ அங்க ஒரு பயங்கரமான ஃபைட் சீன். ஆளுக்கு 5 பேரை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இன்சு ஒருத்தனை போட்டு முத்துன்னு முத்திட்டு நிமிர்ந்து பார்க்கான். அங்க ஒரு போலீஸை தோல்ல தூக்கி போட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ் பொண்ணு. அதை பார்த்த உடனே அவளை காப்பாத்துறதுக்காக ஓடி போறான். அந்த போலீஸ் பொண்ணை தூக்கிட்டு போன கைதிகளோ ஒரு செல்லுக்குள்ள அவளை போட்டு பலகாரம் பண்ண பார்க்காங்க. அதுக்குள்ளே நம்ம இன்ஸ் அங்க வந்துடுறாரு. அப்போ செல்லுக்குள்ள வெட்டுக்கத்தியோட ஒருத்தன் உள்ள வரான். நம்ம இன்ஸுக்கு ரவுண்டா போட்டுருந்தாங்க. ஆனா நம்ம இன்சு அதே வெட்டுக்கத்தியை புடுங்கி உள்ள இந்த ஒவ்வொருத்தனையும் வா அசல வான்னு வெட்டி தள்ளிடுறாரு. இங்க நம்ம ஹீரோ சடையன் ஜெயிலரு 3 பேரும் கைதிகளை அடிச்சு போட்டுடுறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டரையும் அந்த போலீஸ் பொண்ணையும் காணும்னு பார்த்து அலறிடுறாங்க. இது நல்லதுக்குல, நம்ம உடனே வெளியே இருந்து சப்போர்ட்டை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திசையை நோக்கி போறாங்க. இன்னொரு பக்கம் பிளே பாய் அலறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். எம்டியா இருக்கிற ஒரு செல்லை பார்க்கவும் அதுக்குள்ள போய் கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சுக்கிறான். பார்த்தா பின்னாடியே இவனை தேடி பிணந்தண்ணி பாஸ்கர் வந்து நிற்கான். அவன் காதை மோப்பம் பிடிச்சனால மோப்பனாய் மாதிரி கரெக்டா வழி தேடி வந்துடுறான். ஆனா கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சிருக்கிற பிளே பாயை அவன் கவனிக்கல. சுத்தி முத்தி பார்த்துட்டு ஆளை காணும்னு அவன் கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ சடையன் எல்லாரும் சப்போர்ட்டை கூப்பிடலாம் நடந்து வந்துகிட்டு இருக்க. எதிரில் சுருளி அவன் கேங்கோட வந்து நிற்கான். அப்போ இவங்களுக்கும் அந்த கேங்குக்கும் சண்டை வர, சண்டையோட முடிவுல சடையன் சுருளியை அவன் கத்தியாலே குத்தி கொண்டுதான். அவன் செத்த கொஞ்ச நேரத்திலே அவனுக்கு ஒரு போன் கால் வருது. எங்கடா போன் அடிக்க
அடிக்கி அப்படின்னு பார்த்தா சொல்லி பாக்கெட்டு அதை அட்டன் பண்ணி காதல வைக்காங்க. பிளே பாய கொன்னுட்டியா இல்லையான்னு எதிரில் ஒரு பெண் குரல் கேக்கு. அதை கேட்ட சடையனும் போன வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான். இனிமேல மத்தவனை நம்பி வேலைக்கு ஆகாது அப்படின்னு புரிஞ்ச கட்சுனி அசாசின் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கட்டான வாழை எடுத்துக்கிட்டு கார்ல கிளம்பிடுறான். அதே நேரம் இவங்கிட்ட இருந்து வழி மாறி போன நம்ம இன்ஸ்பெக்டரும் அந்த போலீஸ் பொண்ணும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு கைதிகள் கூட்டம் எதிரில் வந்துடுறாங்க. பிறகு அவங்க கூட ஒரு ஃபைட் சீனை வச்சு அடிச்சு தள்ளிட்டு அவங்க அங்கிருந்து நடந்து போறாங்க. ஆனா ஏதோ ஒரு தவறான பாதையில போய் மாட்டிக்கிட்டாங்க போல இருக்க. ஒரே இடத்த சுத்தி சுத்தி வராங்க. அங்கிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்ப திடீர்னு எய்தாப்ல பிளே பாய் ஓடி வரான். அப்ப தூரத்துல ஒரு கிரிமினல் கூட்டம் ஒண்ணு நடந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே பிளே பாயை பாதுகாக்கணும்னு அவனை உடனே பக்கத்துல இருக்கிற செல்லுக்கு கூட்டு போயிடுறாங்க. நீ உயிர் வாழணும்னா ஒழுங்கா நாங்க சொல்றத மட்டும் கேளு அப்படிங்க பிளே பாயும் சரிங்க தான். அதே நேரத்துல ஜெயிலுக்கு வெளியே மயக்க புகை குண்டுகளை தூக்கி போட்டு போலீஸ் எல்லாம் மயங்கடிச்சுட்டு நம்ம கட்சுனி அவ கேங்கோட ஜெயிலுக்குள்ள பூந்துடுறான். இந்த பக்கம் செல்லுக்குள்ள வெயிட் பண்ணி அழுத்த போன நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த போலீஸ் பொண்ணுட்ட நீ பிளே பாய் கூட இங்கே பாதுகாப்பாரு, நான் போய் ஆளுகளை சப்போர்ட் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்ப பிளே பாய்க்கு பால்ஸ் வெடிச்சிடும் போல இருக்க. ஒண்ணுக்கு முட்டிட்டு தாங்க முடியல. எதிர் செல்ல கோப்பை இருக்கிறத பார்த்தவன் அங்க போய் ஓபன் பண்ணிடலான்னு வெளியே வரான். வெளியே காலடி எடுத்து வைக்கவுமே திரிகோணத்தோட கண்ணுல மாட்டிடுறான். அட பாவியலா ஒண்ணுக்கு கூட மாட்டிக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கமா தெரிச்சு ஓடில. என்ன இவன் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்சும் அந்த பொண்ணு வெளியே வந்து பாக்காங்க. திரிகோணமும் அவன் ஆளுங்களும் நிக்காங்க. ஆனா இவ்வளவு நேரம் இவங்க சண்டை போட்ட சாதா கைதிகள் மாதிரி இவங்க கிடையாது. பாஸ் கேங் ஆளுங்க. நம்ம இன்சையும் போலீஸ் பொண்ணையும் அடிச்சு மலத்திடுறாங்க. இந்த பக்கம் கட்சுனியோட சேர்ந்து அவளுடைய ஆட்கள் பன்ருட்டி பம்பா டிக்கி டிம்பாலாம் உள்ள இறங்கிடுறாங்க. பார்த்தா ஜெயிலு பூரா அங்கங்க ஆளுங்க செத்து கிடக்காங்க. ஆஹா நம்ம எல்லாமே ஆட்ட ஆரம்பிச்சிட்டு போல இருக்க அப்படின்னு இவங்க பிளே பாயை தேடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ சடையன் ஜெயிலரு அவங்க கூட இன்னும் 2 போலீஸ்காரங்களும் எப்படி இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு வழி தேடிக்கிட்டு இருக்க. அப்ப அவங்க போன பாதையில பிணந்தண்ணி பாஸ்கர் சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே ஜெயிலருக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிருது. ஆனா நம்ம ஹீரோ ஏம்ல பயப்படுறீங்க, இவன் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா முன்னாடி வரான். அதை பார்த்த பிணந்தண்ணி பாஸ்கர் இவங்களை நோக்கி வாயை திறந்து மூடிக்கிட்டே வர ஹீரோ போய் அவங்கள சண்டை போட போறான். ஜெயிலரோ யோ வேண்டாயா அவன் ஆபத்தான ஆளியா அப்படிங்க. அதை கேட்காத நம்ம ஹீரோ பால்ஸ்ல ஒரு எத்து விடுறான். ஆனா இரும்புல மிதிச்ச மாதிரி சத்தம் கேக்கு. நான் தான் சொன்னோம்லடே அவன் ஒரு நாள் பசிக்குதுன்னு தன்னோட கொட்டையை கடிச்சு தின்னுட்டு இரும்பு குண்டை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் சண்டைக்கு நிக்கல திரும்ப வந்துரு எப்படிங்க. அதுக்குள்ளேயே அவன் நம்ம ஹீரோவை தூக்கி போட்டு சாத்த ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்த ஜெயிலர் ஓடி வந்து பாஸ்கர் மூஞ்சில ஒரு உத ஜெயிலர் தூக்கி கிடாசினவன் பின்னாடி இருக்கிற 2 போலீஸ்களை பிடிச்சி லெப்ட்ல ஒரு காது ரைட்ல ஒரு காதுன்னு கடிச்சு துப்பிடுறான். அப்ப நம்ம ஹீரோ அவன் மேல துத்தி மண்டையில நங்குன்னு தேங்காய் உடைக்க ஹீரோவை பக்கத்துல இருக்கிற ரூமுக்குள்ள தள்ளிட்டு போயிடுறான். இதை பார்த்த ஜெயிலர் சடார்னு அங்க இருந்த விஷ ஊசிகளை எடுத்து கொண்டு போய் சக்குன்னு அவன் மேல ஏத்தி பிணந்தண்ணிய பாய்சனால கொண்டுடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சடையனும் பிளே பாயும் தெரிச்சு ஓடினாங்களே அவங்க 2 பேரும் வேற திசையில நடந்து போய்கிட்டு இருக்க. அப்ப சில கைதிகளை எதிரில் வந்துடுறாங்க. அதை பார்த்த உடனே அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம சடையன் ஒரு பிளான போடுறான். உங்க பாஸ் எங்க, அவருக்காக நான் இவனை பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த கைதிகள் இவங்க 2 பேரையும் பிடிச்சி அண்ணன் திரிகோண மண்டை கூட்டு போறாங்க. அவரை பார்த்த உடனே மறந்து போன சடையன் உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு பிளே பாயை பிடிச்சு வந்திருக்கேன், எனக்கு காசு பணம்லாம் எதுவும் வேண்டாம், என்ன போக விட்டுருங்க போதும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்ல டே இவனுக்கு சுத்து போடுங்களா அப்படிங்கவும் திரிகோணத்தோட ஆளுங்க நம்ம சடையனை தூக்கிட்டு மூத்தல் சந்துக்கு போயிடுறாங்க. கொண்டு போய் படுக்க போட்டு அவனை அடிச்சு பிரித்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டரையும் போலீஸ் பண்ணியும் காமிக்காங்க. திரிகோணத்திட்ட அடி வாங்கி கீழே கடந்தவங்க இறுதியா மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு அப்படியே நடந்து வர்றப்போ அங்க எதிரில் ஒருத்தன் இன்னொருத்தன் தலையை திருவிட்டு இருக்கான். அத்தி இவனை பார்த்தா நல்லவே மாதிரி தெரியல அப்படின்னு யோசிக்காங்க. திரும்பினா அவன் ஒரு சைக்கோ கொலையாளி கைதி. இவங்களை பார்த்த உடனே அவன் பக்கத்துல வர நம்ம இன்சு இந்த போலீஸ் பொண்ணை அந்த கதவுக்கு அங்கிட்டு தள்ளி கதவை பூட்டிடுறாரு. கூடையே சேர்ந்து போயிருக்கலாம். ஆனா ஃபைட் சீன் மிஸ் ஆயிரும். 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிக்கி. சைக்கோ சாதாரண ஆள் கிடையாது, கிராத்தே கத்திருப்பான் போல இருக்க. நம்ம இன்சை தூக்கி போட்டு மிதிக்கான். ஓரமா கடைசிட்டு அங்க இருக்கிற நம்ம போலீஸ் பொண்ணுகிட்ட ஜொல்ல விடலான்னு பக்கத்துல வர ஜெயிலு கதவு வழியாவே அவன் மூக்குல ஒரு குத்து ஊத்துறா. அவ அடிய கொடுத்த தெம்புல நம்ம இன்சை எந்திரிச்சு வந்து சட்டு 4 காம்போ கீக்க போட்டு சைக்கோவை கீழே மலத்திடுறாரு. பிறகு அங்க மலர்ந்து கடந்த ஒரு போலீஸ்காரனை தூக்கி அவன் கைரேகையை வச்சு அந்த கதவை திறந்து இவரும் அந்த பொண்ணு கூட கிளம்பிடுறாரு. அவங்க நடந்து போயிட்டு இருக்கப்போ ஏத்தாப்புல நம்ம ஹீரோவும் ஜெயிலரும் வந்துடுறாங்க. இப்ப 4 பேரும் கூட்டு சேர்ந்துடுறாங்க. ஆனா பிரச்சனை என்னடான்னா சடையனை ஆளா காணும். இந்த பக்கம் திரிகோணம் பிளே பாயை கொண்டு வந்து ஜெயிலுக்கு மத்தியில உட்கார வச்சிருக்க. அந்த பட்டர்ஃபிளை கேங்க கட்சுனி தானே என்ன கடத்த சொல்லி சொன்னா. அவ எவ்வளவு காசு கொடுக்காலோ அதை விட டபுள் மடங்கு நான் கொடுக்கேன், என்ன விட்டுருமாமே அப்படின்னு சொல்ல கரெக்டா அங்க கட்சுனி வந்துடுறா. நேரா வந்து அவ பிளே பாயை இழுத்துட்டு போவ. அப்ப திரிகோணத்துடைய ஆளுங்க ரவுண்ட போடுறாங்க. இதுல மட்டும் என்னது அப்படின்னு கேட்டா எனக்கு 2 கோடி காணாது 4 கோடியா வேணும் அப்படிங்க. சரக்குன்னு வாழை உதவி அவன் கழுத்துல வச்சவ உன் மண்டை தெருக்கோடிக்கு போயிடும், சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும், அதுதான் ரவடிக்கு அழகு, ஆனா மத்தா என் வாளுக்கு வேலை வச்சிடாத, இளநிய சீவுற மாதிரி மொட்டையை சீவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மிரட்டவும் திரிகோணம் சைலண்ட் ஆயிடும். பிறகு இவ பிளே பாயை இழுத்துட்டு போயிடுறா. கரெக்டா அவ இழுத்துட்டு போறப்போ அங்க நம்ம போலீஸ் குரூப் வராங்க. மேல பிளே பாயை ஒருத்தி இழுத்துட்டு போறா அப்படிங்கறத பார்த்த உடனே நம்ம போலீஸ் பொண்ணு அவங்க பின்னாடி போறா. அப்போ திரிகோணமும் அவனுடைய ஆட்களும் மிச்சம் இருக்கிற நம்ம ஹீரோ ஜெயிலரு இன்சு 3 பேரையும் அடிக்க வராங்க. குரங்கு கூட்டத்தையும் பண்ணி கூட்டத்தையும் ஒன்னா போட்ட மாதிரி எல்லாரும் மாறி அடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்த திரிகோணம் ஆம்பளை இருந்தா ஒத்தைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்சை சவாலுக்கு கூப்பிடுறாரு. நீ இப்ப திவாலா ஆகப்படுற
மொட்டை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் சிங்கிள்ஸ் மேட்சுக்கு இறங்குறாரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் கட்சுனியை விரட்டி போனா நம்ம போலீஸ் பண்ணுவோம், அவ கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்ல இறங்குறா. நம்ம போலீஸ் பொண்ணு அங்க கிடக்கிற கம்பி எடுத்துக்கிட்டு வரா. எதிரில் கட்சுனி கட்டானாவோட 2 சைடு சண்டை ஆரம்பிக்கி. நம்ம திரிக்கணும் அவர் பவரை காமிக்காரு. இன்ச அசால்ட்டா அடிச்சு தூக்கி போடுறாரு. அதே நேரத்தில் அவருடைய அசிஸ்டன்ட் மினி மொட்டையை நம்ம ஹீரோவை பிடிச்சு அடிக்கான். அவன் குங்ஃபு நம்ம ஆளு அடிமுறை. 3 இடத்துலயும் 3 விதமான சண்டை நடக்கு. வாழை வச்சு வளைச்சு சண்டை போட்ட கட்சுனி திடீர்னு வாழை நம்ம பிளே பாய் வாயில வச்சிடறா. அங்க சண்டை போட்டுட்டு இருந்தவ தேவையில்லாம நம்மள பயங்காட்டுறாளேன்னு பிளே பாய் மிளண்டுதான். எல்லா பக்கமும் போலீஸ்காரங்க அடி வாங்கிட்டு இருக்க. திடீர்னு அவனுக்குள்ள என்ன வந்துச்சோ தெரியல. நம்ம இன்சு சடார்னு ஒரு அந்தர் பெல்ட் அடிச்சு திரிகோணத்தை ஓட விட்டு பிரமண்டலே மிதிக்கிறது. இறுதியா வெறிகுண்டு அடிச்சு திரிகோணத்தோட கதையை சோழிய முடிச்சிட. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அவர் அசிஸ்டன்ட் மினி மொட்டைன்னு முடிச்சு விட்டுருதான். அதை பார்த்த திரிகோணத்துடைய ஆட்கள்லாம் அங்க இருந்து பயந்தடிச்சு ஓடிடுறாங்க. பிறகு அவங்க 3 பேரும் சேர்ந்து மேல வந்து பார்த்தா நம்ம போலீஸ் பொண்ணு மட்டும் தனியா இருக்கா. பிளே பாய் எங்கன்னு கேட்டா கள்ளிராணி அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. வெளியே காமிக்காங்க. 4 விடிஞ்சே போயிட்டு அங்க பிளே பாய் செவுட்ல ரப்புன்னு ஒரு அரவுல ஒன் டைம் முடிஞ்சு போச்சு, உனக்கு எதுவும் கடைசி ஆசை இருக்கா அப்படின்னு நம்ம கட்சுனி கேட்க இருக்கு, கொஞ்சம் ஒரு செகண்ட் திரும்பிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாண்டி வந்து ஜிப்பை திறந்து கண்ணை மூடி ஃபீல் பண்ணி பிஸ் அடிக்கிறாப்ல. நைட்ல இருந்து அடக்கி வச்சதுக்கு இப்பதான் அவருக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கி. பிஸ் அடிச்சு முடிச்சியா அப்படின்னு கேட்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஷட்டுன்னு ஒரு வெட்டு பிளே பாய் பீஸ் ஆயிடுறான். இங்க ஜெயிலுக்குள்ள நம்ம இன்ஸ்பெக்டர் கேங்கு எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சு வந்துட்டு இருக்கப்போ திரும்ப ஒரு 50 கைதிகள் அவங்க முன்னாடி நிக்காங்க. இதுக்கு ஒரு எண்டு காடே கிடையாதான்னு சொல்லிட்டு அவங்க முழிக்க அப்ப அங்க இருக்கிற செல்லுக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வரான். பார்த்தா ரத்த கோலத்துல நம்ம சடையன்னா கையில 2 PK-47 வந்து நிக்கான். அதை அப்படியே கைதிகளை நோக்கி தூக்க அவனுக்கு தெரிச்சு ஓடிடுறாங்க. அப்போ வாயில சேர்த்த வச்ச மணிக்கே சடைய மயங்கி விழுந்துடுறான். கரெக்டா அந்நேரம் போலீஸோட ஸ்வாட் டீம் ஆயுதங்களோட ஜெயிலுக்குள்ள வர இவங்க காப்பாற்றப்படுறாங்க. அப்ப திடீர்னு ஜெயிலுக்குள்ள துப்பாக்கி சொல்ற சத்தங்களுக்கு ஒரு போலீஸ் பறந்து வந்து விழுறான். இவங்க விடமாட்டாங்களே, இன்னைக்கு ஜெயிலே சோழி முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு ஸ்வாட் டீம் கிளம்புது. அதோட படத்தை முடிச்சிடறாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.